என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நம்புங்கள், உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்வார். ஐயா, இவர் நாமம் அதிசயம் என்று வாசிக்கிறோமே, இந்த அற்புதங்களின் ஆண்டவர் என்றென்றுமாய் உங்களோடே இருக்கிறவராகவே இருக்கிற இந்த அன்பின் தெய்வம் உங்கள் வாழ்நாள் எல்லாம் எல்லா காரியத்திலும் எங்கும் எதிலும் எப்பொழுதும் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறீர்கள். அதோடு நீங்கள் அவர்கள் நாமத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்ட அன்று முதலே தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுகிறீர்கள். இன்று பரிசுத்த ஆவியினாலே அவருடைய வார்த்தையினாலே நீங்கள் நடத்தப்படுகிற அற்புதமும் அதிசயமான அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே உங்கள் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் அற்புதமாய், நடப்பதெல்லாம் ஆச்சரியமும் அதிசயமுமாய் இருக்கும் என்பதிலே மாற்றம் ஒன்றுமில்லை. ஆனால் அதே சமயம் ஒரு காரியத்தை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு வருகிற ஆபத்துகள், தோல்விகள், கடன்கள் அல்லது உபத்திரவங்கள் அல்லது சோதனைகள், குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகள், இவைகள் எல்லாம் கூட ஒரு வகையிலே அற்புதங்கள் போன்று, அற்புதம்னா அது ஒரு வகையான தீமையான அற்புதம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா எப்படி இது நடந்தது என்றே எங்களுக்கு புரியவில்லை. என் மகளுடைய வாழ்க்கையிலே இப்படி ஒரு காரியம் நடக்கும், அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய திருமண வாழ்க்கையிலே இப்படி ஒரு சறுக்கலும் கஷ்டமும் சிக்கலும் குழப்பமும் ஒரு பிரிவினை வரும் என்று நான் என் சொப்பனத்திலும் கண்டதில்லை. நான் நினைத்தே பார்த்திராத காரியங்கள் என் வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. நான் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காத ஒரு மோசமான பாதையிலே என் பிள்ளையுடைய திருமண வாழ்க்கை தடம் புரண்டு போனதை நான் பார்க்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். அநேக காரியங்களை, ஐயா எங்க பிசினஸ்ல, எங்க கையின் பிரயாசங்களிலே இப்படி ஒரு தோல்வி வரும் என்று நாங்கள் கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை. எல்லாம் நன்றாய் போய் கொண்டிருந்தது, எல்லாம் செழிப்பாய் அற்புதமாய் அழகாய்த்தான் போய் கொண்டிருந்தது. ஆலயத்திற்கு சந்தோஷமாய் போனோம், ஜெபித்தோம், கர்த்தரை தேடினோம், எல்லாவற்றையும் செம்மையாய் செய்தோம். ஆனாலும் நாங்கள் நினைத்து பார்த்திராத வகையிலே இந்த ஆபத்தும் சிக்கலும் எங்களை வந்து சூழ்ந்து கொண்டது. இந்த பிரச்சனைகள் எங்களை வந்து சூழ்ந்து கொண்டது. இன்று ஏதோ சிறைப்பட்டவர்கள் போன்று, கைது செய்யப்பட்டு அடைபட்டவர்கள் போன்று கடனிலும் கஷ்டத்திலும் தோல்வியிலும் நஷ்டத்திலும் அகப்பட்டிருக்கிறோம். இது எல்லாம் ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களில் அநேகர் சொல்லுவீர்கள், ஒருவேளை ஐயா என்னுடைய வாழ்க்கை அல்லது என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை, என் குடும்ப வாழ்க்கை எல்லாம் நாங்கள் இப்படி ஆகும் என்று நினைக்கவில்லை. திடீரென இப்படி ஆகிவிட்டது, ஆச்சரியமாய் இருக்கிறது, எப்படி நடந்தது என்றே தெரியவில்லை என்று சொல்லலாம். இவைகள் எல்லாம் ஆச்சரியமாய் அதிசயமாய் நடந்திருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இது போலவே ஏன் உங்க வாழ்க்கையில் அப்படி நடக்குதுன்னா, நீ தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறீர்கள். ஐயா தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். You are not born by people. நீங்க உலகத்திலே மாம்சத்திற்கும் இரத்தத்திற்கும் பிறந்த வாழ்க்கையில் இருந்து மறுபடியும் பிறந்து தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய புத்திரர்களாய் ஐயா நீங்க பரலோக குடிகளாய் இருக்கிறபடியினாலே உங்கள் எதிராளியாகிய சாத்தான் உங்களை அநேக இடங்களிலே வஞ்சித்திருக்க முடியும். அநேக இடங்களிலே அவன் சமயம் கிடைக்கும் பொழுது, வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உங்களை நிச்சயமாய் வஞ்சித்து அல்லது ஏமாற்றி அல்லது நம்ப வைத்து அல்லது இதுதான் சரி அதுதான் சரி என்று உங்களை கொண்டு போய் சிக்க வைத்து உங்களை என்ன செய்திருப்பான், கெடுத்து அழித்து உங்களை ஒருவேளை நாசமாக்கி விடுகிற சூழ்நிலைக்கு வந்திருப்பான். ஆனாலும் கர்த்தர் உங்களை அழிந்து போகாதபடி, நீங்கள் நாசமாகாதபடி கர்த்தரே பாதுகாத்தார். ஐயா நீங்களும் நானும் சொல்ல முடியும், நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையே. ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வழிகளை எல்லாம் நீங்கள் கடந்து வந்தீர்களே, இனி உங்களுக்கு நடக்க போகிற அற்புதங்களும் அதிசயங்களும் எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த சிக்கல்கள், சிரமங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை எப்படி விடுதலை செய்ய போகிறார், நீங்கள் எப்படி ஆச்சரியமாய் அதிசயமாய் விடுதலை அடைய போகிறீர்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். நிச்சயமாகவே இந்த எல்லா விதமான
விதமான கடனும் கஷ்டமும், எல்லா விதமான உபத்திரவமும் சோதனைகளும், எல்லா குடும்ப பிரச்சனைகள், ஆபத்துகள், எல்லா குழப்பங்களிலும் இருந்து ஆச்சரியமாய் அதிசயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் வாழ்க்கை, உங்கள் கையின் பிரயாசம், ஈவன் உங்கள் ஊழியத்தில், உங்கள் தொழில்களில் அப்படி ஒரு விடுதலையும் மாற்றமும் வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நிச்சயமாய் உறுதியாய் நம்ப முடியும். கர்த்தர் இப்படியாக உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை செய்வார். நடப்பதெல்லாம் உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும். அதனால் தான் இன்று இந்த அதிகாலை ஜெப வேளையிலே உங்கள் வாழ்வை மாற்றும் வல்லமையான அற்புதமான அதிகாலை ஜெபமாய் இதை நீங்க இந்த காரியங்களில் மாத்திரம் நாம் இன்று கர்த்தருடைய சித்தப்படி, கர்த்தருடைய திட்டப்படி, அவருடைய விருப்பத்தின்படி பேச போகிற, அவருடைய ஆவியினால் பேச போகிற அற்புதமான காரியங்களில் மட்டும் கவனமாயிருங்கள். உங்கள் வாழ்க்கையே அற்புதமாய் போய்விடும். என்ன நடந்தா உங்க வாழ்க்கையில நடக்க போகிற எல்லா காரியங்களிலும் அற்புதம் நடக்கும் என்று விசுவாசியுங்கள். ஐயா, என் பையனுடைய வேலை காரியங்களிலே இப்படி ஒரு அற்புதம், படிப்பு காரியங்களிலே இப்படி அதிசயமும் அற்புதமாய் கர்த்தர் எங்கள் சூழ்நிலைகளை மாற்றினார். பையனுடைய மகளுடைய திருமண வாழ்க்கையிலே இப்படி எல்லாம் அற்புதமாய் அது நடக்கும் என்று நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை என்று நீங்கள் சொல்லுகிற காரியங்களை கர்த்தர் செய்வார். உங்கள் கையின் பிரயாசங்களிலே, உங்க ஊழியங்களிலே, உங்கள் வியாபாரம் பிசினஸ்களிலே நிச்சயமாய் கர்த்தர் அப்படியாய் கொத்த அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை செய்வதை உங்கள் கண்கள் காணத்தான் போகிறது. நீங்கள் கர்த்தரை துதிக்கத்தான் போகிறீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். ஆதலினால் எதை குறித்தும் கலங்காதிருங்கள். உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள் எல்லாவற்றையும், உங்களுக்கு இருக்கிற வருத்தப்பட்டு நீங்கள் சுமக்கிற பாடுகள் எல்லாவற்றையும் அப்படியே கொண்டு தேவனுடைய சமூகத்திலே போட்டுவிடுங்கள். யார் உங்களை அழைத்தாரோ, எவர் உங்களை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் எவரோ அவரை நோக்கி வாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, யார் உங்கள் கவலைகளை எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள் என்று சொன்னாரோ, எந்த அற்புதமான அற்புதங்களின் ஆண்டவர், நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று சொன்ன அந்த அற்புதங்களின் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவருக்கு பயந்திருங்கள். அவருடைய வார்த்தைகளுக்கு நடுங்குங்கள். அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை நிச்சயமாய் நீங்கள் கடைபிடித்து வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கை முழுவதுமாய் அற்புதமும் அதிசயமுமாய் மாறிவிடும். இது நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, ஐயா, ஆபத்தும் துக்கமும் கஷ்டமும் கடனும் உபத்திரவமும் பாடுகளும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும், எனக்கும் என் ஊழியத்திற்கும், எனக்கும் என் பிசினஸுக்கும் இப்படியாய் ஆச்சரியமாய் வந்தது என்று சொன்ன உங்கள் வாயினாலே எங்களுக்கு இந்த நன்மைகள் எல்லாம் ஆச்சரியமாய் வந்தது என்று சொல்ல போகிறீர்கள். அப்படித்தான் சொன்னார்கள் ஒரு காலத்திலே தேவ ஜனங்கள் இஸ்ரவேலிலே. அவர்கள் சொன்னார்கள், ஐயா, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம். கர்த்தர் எங்கள் சிறையிருப்பை மாற்றினார். சீயோனின் சிறையிருப்பை, எங்கள் சிறையிருப்பை, எங்கள் கஷ்டங்களை, வேதனைகளை, பாடுகளை, எங்கள் மீது இருந்த அடிமைத்தனங்களை கர்த்தர் மாற்றும் பொழுது நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ எங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் சௌக்கியமும் ஆசீர்வாதமுமாய் இருக்கிறது என்று சொன்னது போல ஒரு நாள் நீங்களும் நிச்சயமாய் சொல்லுவீர்கள், அது உங்க பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல. ஐயா, எனக்கு இருக்கிற கடத்துக்கு வட்டியே கொடுக்க முடியலையே, ஐயா, வாழ்ற வாழ்க்கை எப்படி போகுது, என் கணவன் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு, அல்லது எனக்கு இருக்கிற சிக்கல் சிரமங்கள்ல இருந்து நான் எப்படி தப்பிப்பேன் என்று எனக்கு ஒரு வழியே என் வாழ்க்கையில காணவே முடியலையே, என் பேக்ரவுண்டோ அல்லது எனக்கு உதவி செய்வாரோ அல்லது எனக்கு சகாயம் செய்வாரோ, எனக்கு ஆறுதல் செய்வாரோ எவரும் இல்லையே, எப்படி இவைகள் எல்லாம் நடக்கும், எனக்கு அதற்குண்ட சாத்திய கூறுகளே இல்லை, எனக்கு அதற்குரிய எந்த சூழ்நிலையும் இல்லை, இவைகளிலிருந்து நான் விடுபட்டு இப்படி ஒரு மகிமையான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே வரப்போகிற செழிப்பையோ, வரப்போகிற
வரப்போகிற மேன்மையையோ ஆசீர்வாதங்களையோ அல்லது கர்த்தரே கொடுக்க போகிற நன்மைகளையோ நீங்கள் எந்த அறிகுறியும் பார்க்க முடியாது. ஒருவேளை அது உங்கள் பலத்தினால் நடக்க போவது அல்ல. உங்கள் பலாத்கிரமத்தினால், உங்க பலத்தினாலே, உங்க பணத்தினாலே, உங்களுக்கு இருக்கிற சௌக்கியங்களினாலே, உங்களுக்கு இருக்கிற எந்த இதனாலும் நடக்காது. ஆனால் அதை கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய ஆவியினாலே ஆகும், என்னாலே ஆகும் என்று சொல்லுகிற கர்த்தர் தான் சொல்லியிருக்கிறார். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், உங்கள் பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒருவேளை அதற்குள்ளே சூழ்நிலைகளை காணவே முடியாது. ஒரு மழை பெய்யுமா, தண்ணீர் வருமா, இந்த பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படுமா, என் தாகத்திற்கு, என் குடும்பத்தின் தாகத்திற்கு, எங்கள் தேவைகளுக்கு தண்ணீர் எங்கே இருந்து வரும் என்று நீங்கள் 1000 கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கலாம். 1000 பேர் உங்களை சுற்றிலும் நின்று கைகூட்டி சிரிக்கலாம், ஏளனமாய் பார்க்கலாம். அவர்களும் இவர்கள் எப்படி வாழப் போகிறார்கள் என்று பார்ப்போமே என்று சவால் விட்டு கொக்கரித்துக் கொண்டிருக்கலாம். இவர்கள் எல்லாம் அல்லது இவன் எப்படி வாழ்ந்து விடுவார்கள் என்று 1000 பேர். ஏன்னா அதற்கேற்ற அறிகுறியே இல்லை, அதற்கேற்ற ஒரு அடையாளமே இல்லை. நீங்கள் முன்னேறுவதற்கும், நீங்கள் வாழ்ந்து செழித்திருப்பதற்கும் எந்த சூழ்நிலையும், எந்த வாய்ப்புமே இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? உங்களை பார்த்துதான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனா உங்க பள்ளத்தாக்கு, உங்களுக்கு வேண்டிய இடங்களிலே, உங்கள் தாகத்திற்கு, உங்கள் மிருக ஜீவன்களின், உங்கள் குடும்பத்தின் தாகத்திற்கு, தேவைக்கு, உங்கள் அவசியங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் தண்ணீரை போல தன்னாலே கடந்து வரும். உங்களுக்காக உங்கள் கர்த்தர், நீங்கள் காத்திருந்து ஜபிக்கிறீர்களே, தேவ சமூகத்திலே காத்திருக்கிறீர்களே, இந்த கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தின் பலகணிகளை உங்களுக்காக திறப்பார். நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். உங்களை இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்க அவராலே கூடும் என்று நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நம்புங்கள். ஐயா, இந்த போன்று நீங்க உண்மையும் உத்தமமாய் அவரை பின்பற்றும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. 2 நாளாகமம் 16:9 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரோ தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது. மறந்து விடாதிருங்கள் ஐயா, கர்த்தருடைய கண்கள் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எல்லாம் அவருடைய கண்களுக்கு கீழே, அவருடைய கண்களுக்கும் மறைவானது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. எந்த பாதாளத்தில் நீங்கள் போய் படுக்கை போட்டாலும் சரி, அங்கேயும் அவருடைய கண்கள் இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்களோ உங்கள் எதிரிகளோ, குளோரி, அவர்கள் எங்கே இருந்து உங்களுக்கு விரோதமான ஆயுதங்களையும் சதி சற்பனைகளையும் செய்தாலும் சரி, எத்தனை 1000 மைலுக்கு கீழே கடற்கு அப்பாலே அவர்கள் திட்டங்கள் போட்டினாலும் சரி, அது ஒருவேளை ஆகாயத்திலே, ஆகாய மண்டலங்களிலே உங்களுக்கு விரோதமாக எந்த திட்டம் போடப்பட்டிருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் அங்கே இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இந்த உலகத்தில் தோன்றவில்லை, தோன்றப்படவும் இல்லை, தோன்ற போவதும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கண்கள், ஹல்லேலூயா, அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும், ஐயா, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மை, படிப்பிலே ஒரு மேன்மை, பதவிகளிலே, பட்டங்களிலே இருக்கிற பொசிஷன்ல இருந்து ஒரு மேன்மையும் மகிமையும் மறுபடியாய் உங்களுக்காக அவருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறது. உங்க பையன் ஒரு பிரின்சிபால் ஆகணுமா? அதுதான் உங்க கனவா? உங்க பிள்ளை ஒரு IAS கலெக்டர் ஆகணுமா? அல்லது உங்க பிள்ளை ஒரு பெரிய அதிகாரியாய் மாறணுமா? அல்லது உங்கள் பிள்ளை ஒரு நல்ல நாடு போற்றும், நல்ல உலகம் போற்றும் ஒரு உத்தமனாக, நல்ல ஒரு உத்தம ஊழியனாக மாற வேண்டுமா? இதுதான் உங்கள் கனவும் கற்பனையுமா? அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் தொழில் இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? என்ன யோசனையில் இருக்கிறீர்கள்? ஐயா, உங்கள் மகளுடைய திருமணம், மகனுடைய திருமணம், எந்த காரியத்தை குறித்து நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தாலும் சரி, எந்த காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு தேவ சமூகத்திலே இன்று வந்து அவருடைய சமூகத்திலே பணிவோடும் பக்தியோடும் ஜெபத்தோடும் அவருடைய சமூகத்திலே வந்து காத்திருந்தாலும் சரி,
உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், ஐயா, எங்கே குழப்பம் இருக்கிறதோ அங்கே ஒரு மாற்றம். எந்த இடத்திற்காக, எந்த காரியத்திற்காக காத்திருக்கிறீர்களோ அந்த இடத்திலே கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும் பொருட்டு, ஐயா, அவருடைய வல்லமையை, அவருடைய அதிசயங்களை, அற்புதங்களை செய்யும் பொருட்டு அவருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் எந்த இடத்திலே அற்புதமும் அதிசயமும் தேவையோ, எந்த இடத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் தடையாக இருக்கிறதோ, அல்லது எதை எதிர்பார்த்து கொண்டிருக்குமோ அதை நிறைவேற்றுவதற்காக, அதை நிறைவேற்றி முடித்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவதற்காக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும் பொருட்டு அவருடைய கண்களை உங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறார். ஐயா, நிச்சயமாய் அவரை பற்றி இன்றும் என்றென்றும் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களாக மட்டும் வாழுங்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களாக மட்டும் வாழுங்கள். அவரை உண்மையாகவே வெறும் பேச்சிலே அல்ல, நன்றாக கவனியுங்கள், வெறும் பேச்சிலே வெற்று ஆராதனையிலே மாத்திரமல்ல, வெறும் வாய்ச்சவடாலிலே மாத்திரமல்ல, உண்மையாய் அவரை நேசிக்கிற, உண்மையாய் அவர் மீது அன்பு கூறுகிற, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அவர் மீது நீங்கள் அன்போடும் பணிவோடும் அக்கறையோடும் நீங்கள் வாழும் பொழுது அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறீர்கள். உங்களுக்காய் அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் உங்கள் மீதும், உங்கள் ஊழியத்தின், உங்கள் தொழிலின், கையின் பிரயாசங்கள், உங்கள் பிள்ளைகளின் மீதும் நோக்கமாய் இருக்கிறது. நோக்கம் அங்கே ஒரு அற்புதம், தேவ வல்லமையை, தேவ மகிமையை அவருடைய வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்தும்படியாய், செய்து முடிக்கும்படியாய் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். மல்கியா 4:2 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய நாமத்திற்கு பயந்து அவருக்கு உத்தம இருதயத்தோடு இருக்கிறீங்களே, உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அந்த அற்புதங்களின் ஆண்டவரே உங்கள் மீது உதிப்பார். ஐயா, அதன் சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். எதில் எடுத்தாலும் ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியம், குடும்ப வாழ்க்கையிலே ஆரோக்கியம், கையின் பிரயாசங்களிலே ஆரோக்கியமும் அற்புதமும் அதிசயமும் ஐஸ்வர்யமும், உங்கள் நடக்கைகளில் எல்லாம், உங்கள் வீட்டிலும் வெளியிலும் எங்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் ஆரோக்கியமும் செழிப்பும் ஐஸ்வர்யமும் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய், அப்பொழுது நீங்கள் வெளியே புறப்பட்டு நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் வெளியே அந்த பிரச்சனைகள், ஆபத்துகள், துன்பங்கள், சிறையிருப்புகள் எல்லாவற்றிலும் இருந்து வெளியே புறப்படுவீர்கள். நம்புங்கள். இந்த எல்லா குழப்பங்களிலும் இருந்து நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் எப்படி வளருவீர்கள்? கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். கொழுத்த கன்றுகளைப் போல. என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, நீங்கள் யாரோ சிலர் ஒருவேளை நோஞ்சான் காளைகளைப் போல இருக்கலாம். ஐயா, என் அழகெல்லாம் போய்விட்டது, நான் எனக்கு இருந்த அழகு, மகிமை, என் நிறங்கள் எல்லாம் போய் நானோ கரிகருத்திருக்கிறேன், நானோ சோம்பி போயிருக்கிறேன், நானோ ஒன்றுமில்லாதவள் போன்று நொறுங்கி போனேன் என்று சொல்கிறீர்களா? நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். அப்பொழுது உங்களை சுற்றிலும் இருக்கிற கண்கள் அதை காணும். ஓ மைட்டி காட், அவர்கள் சொல்லுவார்கள், இவர்கள் நிச்சயமாய் இவர்கள் ஆராதித்த தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், நீதி உள்ளவர், அவர் நிச்சயமாய் மெய்யான தேவன், உயிரோடு இருக்கிறவர் என்று எல்லோரும் சொல்லத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் மகா பெரிய அற்புதங்களை செய்வார். இன்று எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ அதை குறித்து கவலைப்படாதிருங்கள். இன்று எத்தனை ஆபத்துகள், உபத்திரவங்களில் இருக்கிறீர்களோ அதை குறித்து நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள். பாருங்க, அந்த வல்லமையை விளங்க பண்ணும் பொருட்டு கர்த்தர் அப்படி காரியங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் ஒருவேளை உங்க புருஷனே நின்னாலும் சரி, உங்க பிள்ளைகளே நின்னாலும் சரி, உங்கள் மனைவியை எழும்பினாலும் சரி, குடும்பத்தில் யார் எழும்பினாலும் சரி, அல்லது உலகம் முழுவதும் உங்களுக்கு எதிர்த்து நின்றாலும் சரி, 1000 சேனைகள் உங்களுக்கு விரோதமாய் நின்றாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை கனப்படுத்தி அந்த பிரச்சனை
சோதனைகளில் இருந்து, அவர்கள் வைத்த சதி மோசங்களில் இருந்து உங்களை புறப்பட பண்ணுவார். நீங்களோ, மறுபடியும் சொல்றேன், கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். நிச்சயமாய் நாம் அதை பார்ப்போம். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த புரோகிராமுக்காக, இந்த நிகழ்ச்சிக்காக நமக்கு உதவி செய்த அல்லது இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்த பொள்ளாச்சியை சேர்ந்த சொர்ணலட்சுமி என்ற என் அன்பு சகோதரிக்காகவும் அவருடைய பிள்ளை மற்றும் அவருடைய கணவர் மற்றும் குடும்ப வாழ்க்கை கையின் பிரயாசங்களுக்காக நாம் நிச்சயமாய் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை அன்பு சகோதரியுடைய வாழ்க்கையிலே செய்து பெரிய சாட்சியாய் கர்த்தர் உயர்த்த போவார் என்பதிலே மாற்றமே இல்லை. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு ஷேர் பண்ண என் அன்பு சகோதர சகோதரிகளை மறந்து விடாதிருங்கள். உங்க வீட்டில் நடக்க வேண்டிய அற்புதங்களை, நற்காரியங்களை கர்த்தரே நின்று நடத்துகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த அதிகாலை வேளையிலே தன் காரியங்களை எல்லாம் தொடங்கும் முன், தன் வேலைகளை எல்லாம் தொடங்கும் முன், நாம் தனக்கு செய்ய வேண்டிய, செய்ய போகிற காரியங்களை எல்லாம் செய்யும் முன், அதிகாலையிலே உம்முடைய சமூகத்திலே தேடி நிற்கிற, உம்முடைய சமூகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா, இவர்கள் என்ன காரியத்திற்காக, என்ன வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும், ஒருவேளை கண்ணீரோடும் கதறலோடும் ஐயா உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிறார்களோ, இவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும்படியாய், இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு அதிசயமும் ஆச்சரியமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நடக்கவே முடியாது, இவைகள் எல்லாம் நடக்கவே கூடாது, இவைகள் எப்படி நடக்கும், இவைகள் நடக்கிறதா பார்ப்போம், இவைகள் ஒரு நாளும் நடப்பதில்லை என்று ஊரார் சொன்ன 1000 வார்த்தைகளுக்கு விரோதமாய் தேவ அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய், தெய்வீக தயவு இறங்கி வரும்படியாய், என் தெய்வமே, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஐயா உம்முடைய கிருபை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நீங்க சொன்னது போலவே பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல. ஆமென் ஆண்டவரே. இதிலே அநேகருக்கு எந்த பலமும் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எந்த பலாத்காரமும் இல்லாத, எந்த அருகதையும் இல்லாத, அல்லது எந்த பலமும் இல்லாத ஐயா அகப்பட்டிருக்கிற சிக்கல்கள், சிரமங்கள், கடன்கள், கஷ்டங்களில் இருந்து தப்பிச் செல்வதற்கு வழியே இல்லாத சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என் தேவனாகி கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தராகி ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்காக இறங்கும்படியாய், உங்க நீதியின் வலதுகரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, என் தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டபடியே ஐயா, காற்றையும் காண முடியாமல், மழையையும் காண முடியாமல், எந்த அழகும் சௌந்தரியத்தையும், எந்த யார் உதவியையும், யார் அனுகிரகத்தையும், யாருடைய சகாயத்தையும் ஆறுதலையும் காண முடியாமல் தவிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீரே இறங்கும்படியாய், என் தேவனாகிய கர்த்தரே இறங்கி வரும்படியாய், அதிசயம் செய்யும்படியாய், ஆச்சரியமான காரியங்களை நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கண்கள் உம்முடைய பிள்ளைகளின் மீது ஐயா நோக்கமாய் இருக்கிறது, உம்முடைய செவிகள் எல்லாம் அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு திறந்தே இருக்கிறது என்று வாசிக்கிறோமே. எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாய், ஆறுதல் செய்யும்படியாய், அற்புதம் செய்யும்படியாய், இன்று ஒரு அற்புதத்தை கர்த்தர் நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தமக்கு ஐயா உம்முடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற பிள்ளைகளாய், உம்மை பற்றி, எங்கள் தேவனை பற்றி உத்தம இருதயத்தோடு உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற இவர்களுக்காய் நீங்க சொன்ன நல்ல காரியங்கள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலும், இவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பலிக்கும்படியாய், என் தேவனாகி கர்த்தரே நின்று ஆபத்தில் உன்னோட கூட இருந்து, நானே உன் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து ஆபத்தில் உடனிருந்து உன்னை விடுவித்து கனப்படுத்துவேன் சொன்னீங்களே. அந்த தேவ கனம், தெய்வீக கனம், தெய்வீக உயர்வு உண்டாகும்படியாய், தெய்வீக அனுக்கிரகமும் பூரண சமாதானமும் பூரண கிருபையும் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கும்படியாய், கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய், இங்கு எல்லா இடங்களிலும் தெய்வீக தயவு இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பதை எங்கள் காதுகள் கேட்கும்படியாய்
கேட்கும்படியாய் விசேஷமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிற, அனுதினமும் ஜெபிக்கிற உம்முடைய அடியானும் கேட்கும்படியாய் எங்கள் விசேஷித்த கூட்டங்களிலே இவர்கள் வந்து சாட்சிகளை பகரும்படியாய் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிற நல்ல ஜெபங்களுக்காக, நம்முடைய கூட்டங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். நிச்சயமாய் நீங்கள் உதாரத்துவமாய் ஜெபியுங்கள், டைம் எடுத்து ஜெபியுங்கள். அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த கூட்டங்கள் பேர்ணாம்பட் மற்றும் வெள்ளூர் மற்றும் திருச்சி, திருவண்ணாமலை மற்றும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலே நடக்கப் போகிற அற்புதமான கூட்டங்களை நீங்கள் அதில் ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வதை காண்பீர்கள். நீங்கள் ஒருவேளை அந்த பகுதிகளிலே இருந்தால் நிச்சயமாய் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார்.